ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ லேசர் டயோட் வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸில் அந்த சர்க்யூட் கனெக்ஷன் எப்படி கொடுக்குன்னு பார்ப்போம். இந்த கிட்லேயே சர்க்யூட் கனெக்ஷன் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த டாட்டட் லைன் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம மெயின் என்ன பண்ண போகிறோம், கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். மற்றெல்லாம் வந்து இன்பில்ட்டாகவே உள்ளே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ டாட்டா லைன் வந்து இங்கே கொடுத்துருக்கு. இங்கே ஒரு வோல்ட்மீட்டரில் ஒரு டாட்டா லைன் இருக்குது. அடுத்து மில்லிமீட்டர்லேயும் வந்து ஒரு டாட்டா லைன் இருக்குது. இந்த டாட்டட் லைனில் மட்டும் என்ன பண்ணணும், கனெக்ஷன் கொடுத்தா போதும். அவ்வளோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான சர்க்யூட் கனெக்ஷன் தான். ஸோ இதில் வோல்ட்மீட்டர் ப்ளஸ் டூ, இந்த வோல்ட்மீட்டர் ப்ளஸ், அடுத்து இந்த வோல்ட்மீட்டர் மைனஸ் டூ, இங்கே உள்ள வோல்ட்மீட்டர் மைனஸ். சிமிலர்லி இந்த மில்லிமீட்டர் ப்ளஸ்ஸோட இந்த ப்ளஸ், அடுத்து மில்லிமீட்டர் மைனஸ் டூ மைனஸ். மற்றதெல்லாம் ஆல்ரெடி இங்கே கனெக்ட் ஆகிருக்குது. இங்கே இந்த டயோடு இருக்கு இல்லையா, லேசர் டயோட ப்ளஸ்ஸு இந்த மில்லிமீட்டரோட மைனஸோட ஜாயிண்ட் ஆகிருக்குது, கனெக்ட் ஆகிருக்குது. அடுத்து இந்த மில்லிமீட்டர் மைனஸ் டூ, இந்த வோல்ட்மீட்டர் மைனஸ், அப்புறம் பேட்ரி மைனஸ். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கனெக்டட் தான். ஸோ இந்த ரெண்டு கனெக்ஷன் மட்டும் தான். வோல்ட்மீட்டர் ப்ளஸ் டூ ப்ளஸ் இந்த இங்கே உள்ள ப்ளஸ், வோல்ட்மீட்டர் மைனஸ் டூ இங்கே உள்ள மைனஸ். அது மாதிரி மில்லிமீட்டர் ப்ளஸ் டூ, இங்கே சர்க்யூட்டில் வர ப்ளஸ், இந்த மைனஸ் டூ, இந்த மைனஸ். ஸோ இருக்க செக் பண்ணிடலாம். இந்த வோல்ட்மீட்டரை வேரி பண்ணுங்கள், இந்த வோல்டேஜ் வேரி பண்ணுங்கள். ஸோ இங்கே ரீடிங் காட்டுது இல்லையா, அப்போ என்ன ஆகுனா இங்கே லேசர் லைட் எமிட் ஆகும். இந்த பிளேஸில் நீங்கள் வோல்டேஜ் குறைச்சிட்டிங்கன்னா எமிஷன் இருக்காது. கட் ஆகிடுச்சா? ஸோ 1.5 மேலே தான் இந்த லேசர் லைட் எமிட் ஆகுது. அடுத்து கிராஜுவலாக அப்படி இன்க்ரீஸ் ஆகும். வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண இந்த லேசர் அவுட்புட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்.